Hi guys, நான் தான் Austrian Pilot. போன வீடியோல பார்த்துருப்பீங்க எனக்கு எப்படி ஆக்சிடென்ட் ஆச்சுன்னு ஃபுல்லாக சொல்லலனாலும் ஜஸ்ட் ஒரு மேலோட்டமாக ஆக்சிடென்ட்னால தான் நான் வீடியோ போடலை அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணியிருந்தேன். இது பார்த்தீங்கன்னா ஊஞ்சலில் உட்காந்து ஆடிட்டு இருக்கேன். ரொம்ப நாள் கழிச்சு என்ன சொல்கிறது, நடக்க முடியாது, இருந்தாலும் கொஞ்சம் நொண்டி நொண்டி வந்து ஊஞ்சலில் ஆடிட்டு இருக்கேன். ஏன்னா வெயில் படணும், ரொம்ப நாளாக வீட்டுக்குள்ளேயே இருக்கிறனால. இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா என்னோடய வண்டியை நான் வந்து வீடியோ எடுத்து வச்சுருக்கேன். அது எந்தெந்த இடத்துல அடிபட்டிருக்கு, எப்படி இவ்வளோ டேமேஜ் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு ப்ராப்பராக வந்துட்டு நான் வீடியோ எடுத்து வச்சுருக்கேன். அதை நான் அப்படியே உங்களுக்கு காட்டுறேன், வாங்க வீடியோக்குள்ளே போய்ட்டு பாருங்கள். ஏன்னா வந்து நான் விழுந்தது இன்னும் சிம்பிளாக தட்டி தான் விழுந்தேன், பட் வண்டி பார்த்திங்கன்னா ஓவராக டேமேஜ் வந்து அடி வாங்கியிருக்கு. எங்கள் மெக்கானிக்லாம் கூப்பிட்டு வீட்டுக்கு வந்து பார்த்த பிறகு அவர் சொன்னார், எப்பா இந்த மாதிரி வண்டிங்களாம் அப்படி தான், அந்த அடியை ஃபுல்லாக அந்த வண்டியை வாங்கிட்டு உங்களை காப்பாற்றிடும் அப்படி இப்படின்னு சொன்னார். கொஞ்சம் அவர் சொன்னதும் கொஞ்சம் நல்லா தான் இருந்தது. ஏன்னா வந்து அது கிராம்பில் ஆகிற மாதிரி தான் வச்சுருப்பாங்களாம். என்ன ஸ்ட்ராங்காக இருந்துச்சுன்னா மொத்த அடியும் வந்து நம்ம மேலே விழுந்துடும் அப்படின்னாங்க. ஸோ வண்டி ஃபுல்லாக டேமேஜாக தான் இருக்குது. நான் ஃபுல்லாக காட்டுறேன், வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வண்டி எப்படி இருக்குன்ட்டு. ரொம்ப மோசமாக தான் இருக்குது. இதை பாருங்கள் கைஸ், நம்ம வண்டி என்ன கண்டிஷனில் இருக்குது பார்த்தீங்களா? அந்த ஃப்ரண்ட்டு போர்ஷனே இல்லை. ஃபுல்லாக ஃபஸ்ட்டு பார்த்துக்கோங்க எப்படி இருக்குன்ட்டு. சைடு, இந்த சைடு பார்த்தீங்கன்னா நம்மளோட ரைட்ஸு ஃபுட் பிக்ஸு அதெல்லாம் காலி. உள்ளே அந்த ராடு இருக்கும் பார்த்தீங்களா, கனெக்டிங் ராடு மாதிரி சின்னதாக வீலுக்கு, அது வந்து தனியாக உடஞ்சி வந்துடுச்சு, தெரியுதுங்களா? இங்கே ஜாயிண்ட்டே கிடையாது, இந்த பக்கம் பெண்டாகி வெளியே வந்துடுச்சு. ஃபோக்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி பெண்டாக இருக்கும், முன்ன ஒன்று பின்ன ஒன்றுன்னு இருக்கிற மாதிரி இருக்கும். அண்டு நம்ம டிஸ்க் கேலிப்பரே உடஞ்சிடுச்சுக்கு. ரைட் சைடு பார்த்திங்கன்னா அந்த தேஞ்சு போயிருக்கும், மற்றபடி அவ்வளோ உடஞ்சிருக்காது. நம்ம மீட்ரு சைடில் பார்த்திங்கன்னா அவ்வளோ உடஞ்சிருக்காது, பெண்டு மட்டும்தான் இருக்கும் லெஃப்ட் சைடு. இதே ரைட் சைடு பார்த்திங்கன்னா இது பார்த்திங்களா மீட்ரு, ரைட் சைடு பார்த்திங்கன்னா அந்த கீர் லெவல்லேருந்து எல்லாமே அந்த பேக் பிரேக்கோட சிலிண்டரே வரைக்கும் தேஞ்சு போயிருக்கு, அந்த அளவுக்கு டேமேஜு. பட் டேங்க் பார்த்திங்கன்னா ஹோல்ஸே விழுந்திருக்கும், அந்த அளவுக்கு தேஞ்சு போய் ஹோல்ஸ் விழுந்திருக்கு. வைட் ஆங்கிளில் வச்சுருக்கேன், இப்போ கிளியராக தெரியும். ரொம்ப கஷ்டமாக இருக்குது, என்ன பண்ணுறது? இந்த மாதிரி வண்டியை பார்க்குறதுக்கு முடியல என்னால், எப்போவுமே வீடியோ எடுத்துகிட்டு. ஓகே கைஸ், வீடியோவை பார்த்துருப்பீங்க எந்தெந்த இடத்துலலாம் வண்டி அடி வாங்கியிருக்குன்னு. பட்டு ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது எனக்கு. என்னடா அது, இப்போ தான் ஒரு 1 மந்த் தான் ஆச்சு ரெடி பண்ணி வந்து. ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு தெரியும், வண்டி வந்து ரெடியாகி வந்துச்சு, 1 மாதம் தான் ஓட்டினேன், அதுக்கு திருப்பியுமே எனக்கு வண்டி வந்து பயங்கரமான ஆக்சிடென்ட். போன டைமை விட அது கொஞ்சம் மேஜராக இருக்குதுன்னு சொல்லலாம். ஏன்னா எனக்கு பட் வண்டிக்கு கம்பேர் பண்ணும்போது போன டைம் கம்மியாக வந்து எனக்கு அடிபட்டுச்சு, வண்டிக்கு அதிகமாக அடிபட்டுச்சு. இந்த ஆக்சிடெண்ட்டில் பார்த்திங்கன்னா வண்டி டேமேஜ் அதிகம், ஏன் டேமேஜும் அதிகம். வண்டிக்கு பார்த்தோன்னா அந்த பழைய ஆக்சிடென்ட் கம்பேர் பண்ணும்போது ஒரு 50% குறைஞ்சிருக்குன்னு வச்சுக்கோங்களேன். போன ஆக்சிடென்ட்டில் இன்ஜினில் அடி வாங்கிச்சு, பட் இந்த ஆக்சிடென்ட்டில் வெறும் ஃபோர்க் தான் அடி வாங்கியிருக்குது. ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா சைடில் இருக்கிற கால் வைக்கிறது, அந்த பிரேக் சிலிண்டர்லாம் கூட உடஞ்சி போயிருக்கு. ஸோ நான் இப்போவே வந்துட்டு மெக்கானிக்களுக்கெல்லாம் சொல்லிட்டேன், நான் வந்துட்டு புதுசாக எதுவும் போட போகிறதில்ல, நீங்கள் எதனா நல்லா வண்டியை பார்த்து அதுலேருந்து இப்போது வந்து ஸ்க்ராப் போட்டுருவாங்க வண்டிங்கெல்லாம். ஸோ அதுலேருந்து இன்ஜின் ப்ராப்ளம்னா சில பேர் புது வண்டி கூட போட்டுருவாங்க. அந்த மாதிரி புது வண்டியாக ஒரு 1 இயர் ஓல்டு வண்டி அந்த மாதிரி எதனா வண்டி இருந்துச்சுன்னா அதுலேருந்து எதனா ஸ்பேர்லாம் தனித்தனியாக விற்றுருவாங்க சில பேர். ஸோ அந்த ஸ்பேர் வாங்கி போடலாம் அப்படின்ட்டு ஒரு மைண்ட் இருக்குது. இல்லைனா ஷோரூமில் விட்டு ஃப்ரெஷ்ஷாக ரெடி பண்ணுற மாதிரி எனக்கு வந்து 2 தாட் இருக்குது. ஏன்னா வண்டி வந்து வீட்டில் எல்லோரும் சொந்தக்காரங்க ஃப்ரெண்ட்ஸு எல்லாருமே எல்லாம் விற்றுதேன்றாங்க. எனக்கு சத்தியமாக அது விற்க தோணல, பார்க்கலாம். ஏன்னா விற்றுட்டு பெரிய வண்டி வாங்கலாமா இல்லை விற்றுட்டு சின்ன வண்டி வாங்கலாமா அப்படின்லாம் யோசிச்சுட்ருக்கேன். பட் மோஸ்ட்லி நான் இந்த வண்டியோடு தான் ஸ்டிக் ஆகிருப்பேன். ஏன்னா இது வந்து எனக்கு ரொம்ப க்ளோஸு, எனக்கு ரொம்பவே க்ளோஸு. ஏன்னா ரொம்ப வருஷமாகவும் என் கூடவே இருக்கிற வண்டி இது. எல்லா சுச்சுவேஷன்லேயும் நிறைய இடத்துல காப்பாற்றிக்குது. ஏதோ இந்த மாதிரி 2-3 வாட்டி இந்த மாதிரி பண்ணிடுச்சுன்ட்டு 2 மைண்டு. இந்த வண்டினால் ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லி ஒரு சில பேர் சொல்லுவாங்க. இன்னொரு என் மைண்டு என்னென்னா, இந்த வண்டினால தான் நான் உயிரோடவே இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னோடய தாட். ஸோ கூடிய சீக்கிரத்தில் வண்டி ரெடி பண்ணிவிடுவேன். ஸோ ரெடி பண்ண பிறகு நான் வண்டி அகெயின் போட ஸ்டார்ட் பண்ணுறேன். அது வரைக்கும் நடுவில் இந்த மாதிரி நடுவில் எதனா சின்ன வீடியோஸ் நான் கண்டிப்பாக போட்டுகிட்டே தான் இருப்பேன். வீடியோஸ் போடாமலாம் இருக்க மாட்டேன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். இந்த வீடியோவை லைக் பண்ணிவிடுங்க.
அப்புறமா எதனா கமெண்ட் பண்ணுங்கள். ஷேர்லாம் சொல்ல போகிறதில்ல, இதெல்லாம் நல்ல விஷயமாக ஷேர் பண்ணுறதுக்கு. ஓகே, உங்களை நான் அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். மனசே ரொம்ப கஷ்டமாக இருக்குது, எதுவும் பேசவே முடியல, அந்த அளவுக்கு கடுப்பாக இருக்குது. உங்களுக்கு யாருன்னா பைக் வச்சுருந்தீங்க அவங்களுக்கு புரியும், அது உங்கள் வண்டி இந்த கண்டிஷனில் இருந்துச்சுன்னா. ஸோ பாய், டேக் கேர்.